ஜானகி, என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகச்சாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனாலதானே சொல்றேன், அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, அது ஒன்ன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க, நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம்தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும், இல்ல என்ன மாதிரி இருக்கணும், இல்லையா? இப்ப நம்ம ராமு வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான், முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். துருவிட மாட்டேன், துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? Yes. ஓஹோ, 3 நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க சாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்டேன்? கனவுல வேணா ஏராளமான பொண்ணுகள் நினைச்சிருப்பேனே தவிர, நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன், நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமநாத்த மட்டும் அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமுசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காதுல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான், பேயாட்ட ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரதை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை?